அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. குர்ஆன் இறைவேதம் தானா, அதற்கான ஆதாரங்கள் சான்றுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒண்ணு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. நாம எல்லாரும் சாதாரணமாக அற்பமாக நினைக்கக்கூடிய ஒரு எறும்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன். இந்த வீடியோல ஒரு நபர் டீயை ஊத்துறாரு. அதை பார்த்த ஒரு எறும்பு வேகமா போய் தன்னுடைய கூட்டம் இருக்கக்கூடிய அதுக்கு பொது அறிவிப்பு செய்யுது. பொது அறிவிப்பு செஞ்ச உடனேயே மொத்தமா கூட்டமா இருக்கக்கூடிய அந்த எறும்புகள் எல்லாம் டீயை நோக்கி ஓடி வந்ததை நம்ம பார்த்தோம். சில வருஷத்துக்கு முன்னாடி எறும்பு பேசும், பொது அறிவிப்பு செய்யும் அப்படிங்கறதெல்லாம் சொன்னா நம்மள பைத்தியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சமீபத்துல உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் எறும்பு தங்களுக்குள்ள பேசிக்கொள்ளும், பொது அறிவிப்புகள் செஞ்சு கொள்ளும் அப்படிங்கறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. குறிப்பா எறும்புகளுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த தகவல் தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன் ஆனது ஃபெரமோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் மூலமாகவும் எறும்புகளுடைய உடல்களில் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மூலமாகவும் அந்த எறும்புகள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணமாக ஒர்க்கர்ஸ் ஆண்ட், அதாவது வேலையாளி எறும்புகள் இந்த மாதிரி சத்தத்தை ஏற்படுத்துதுன்னோ, போர் செய்யக்கூடிய எறும்புகள் இந்த மாதிரி சத்தத்தை ஏற்படுத்துதுன்னோ, ராணி எறும்புகள் இந்த சத்தத்திலையும், இது போன்ற ஒவ்வொரு எறும்புகளும் எப்படி பேசுது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எறும்புகள் எல்லாம் சமூக கட்டமைப்புகளோடு வாழுது, அதாவது சோசியலி ஆர்கனைஸ்டா இந்த எறும்புகள் எல்லாம் வாழுது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எறும்புகளுக்குள்ள தலைவி எறும்பு, வேலைக்காரர்கள் எறும்பு, ஸ்கவுட்ஸ் எறும்பு, இது போன்ற பல பிரிவுகள் இருப்பதாகவும் அவைகளுக்கு தனித்தனி குடியிருப்புகள் இருப்பதாகவும் சமீபத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு எறும்பு புத்துக்குள்ள பல வீடுகள் இருப்பதையும் ஒவ்வொரு வகையான எறும்புகளும் ஒவ்வொரு வகையான வீடுகள்ல வாழ்வதாகவும் சமீபத்துல நடந்த இந்த ஆய்வு முடிவுகள் தெரியப்படுத்துது. இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் 21ஆம் நூற்றாண்டுல தான் வால்டர் ஆர் சிங்கல் அப்படிங்கிற ஒரு மூலமாக கண்டுபிடிக்கப்படுது. இந்த கண்டுபிடிப்புக்கும் குர்ஆனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள வரலாம். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. குர்ஆன்ல 27வது அத்தியாயம் 18வது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுறான், சுலைமான் அப்படிங்கிற ஒரு இறை தூதர் ஒரு பகுதியை கடந்து செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி ஒரு பொது அறிவிப்பு செஞ்சுச்சு. உங்களை நோக்கி சுலைமானுடைய படை வருது, நீங்க எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய்க்கோங்க அப்படிங்கிற அறிவிப்பை செஞ்சது அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. இந்த வசனத்து மூலமா ஒரு எறும்பு பேச முடியும், அதுவும் தன்னுடைய கூட்டத்துக்கு பொது அறிவிப்பு செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது. உங்களை நோக்கி ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்கு, நீங்க உங்களுடைய குடியிருப்புகளுக்குள்ள போய்க்கோங்க அப்படின்னு எறும்பு அந்த பயன்படுத்திய வார்த்தைக்கு இறைவன் மசாக்கினக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்க உங்க குடியிருப்புகளுக்குள்ள போய்க்கோங்க அப்படின்னு அறிவிப்பு செஞ்சுச்சுன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். நாம எல்லாம் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் எறும்பு புத்துங்கிறது ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், அதுக்குள்ள எல்லா எறும்புகளும் ஒன்னா போய் ஒரு காமன் பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு புத்துக்குள்ள பல அறைகள் இருக்குது அப்படிங்கறத இன்றைய நவீன அறிவியல் சொல்லுது. ஆனா குர்ஆன்ல 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு எறும்பு நீங்க உங்க குடியிருப்புகளுக்குள்ள போய்க்கோங்க அப்படின்னு செஞ்ச அறிவிப்பை இறைவன் சொல்லி காட்டுறான். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வசனத்துல எறும்பு சொன்னது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது காலத் அப்படிங்கிற வினை சொல்ல இறைவன் பயன்படுத்துறான். அதாவது இது ஒரு பெண் பாலினத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகும். நவீன உயிரியல் ஆய்வின்படி எறும்பு புற்றுல இருக்கக்கூடிய வேலைக்கார எறும்புகள், அதாவது ஒர்க்கர்ஸ் ஆண்ட்ஸ், சாரண எறும்புகள், ஸ்கவுட்ஸ் ஆண்ட்ஸ், இவங்க எல்லாம் பெண் எறும்புகளே. அதுங்கதான் உணவுகளை தேடுவதற்கும் மற்ற எறும்புகளுக்கு எச்சரிக்கையும் செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த எறும்புடைய பாலினத்தை கூட இறைவன் குறிப்பிட்டு அது பெண்பால் தான் அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அது நுணுக்கமாக இன்றைய நவீன அறிவியலோடு ஒத்து போகுது. சாதாரண ஒரு எறும்பை வைத்து இறைவன் இது இறைவேதம் தான் அப்படிங்கறத எவ்வளவு அழகா நிரூபிக்கிறான் பாத்தீங்கன்னா. இதை பத்தி தான் இறைவன் ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். நிச்சயமா இறைவன் கொசுவையோ அதை விட அற்பமான ஒரு விஷயத்தை ஓமையாக காட்டுவதற்கு கூட வெட்கப்படுறது கிடையாது. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இது இறைவன் இருந்து வந்த சத்திய வேதம்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா நிராகரிப்பவர்கள் தான் இந்த அற்ப உதாரணத்தை எல்லாம் கொண்டு இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இதுல இருந்து சாதாரண ஒரு கொசுவையோ எறும்பையோ வச்சு கூட இது இறைவேதம் தான் என்னால நிறுவ முடியும், அதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன்னு இறைவன் சொல்வதை இந்த வசனத்திலிருந்து நாம புரிய முடியும். அதே போல இது மாதிரி அத்தாட்சிகளை எல்லாம் வைத்து இது நிச்சயமா இறைவன் இருந்துதான் வந்துச்சு அப்படிங்கறத நம்பிக்கை கொண்டவர்கள் உணர்ந்து கொள்வாங்க அப்படிங்கறத இறைவன் சொல்லி காட்டுறான். நீங்க இதுவரை எந்த நம்பிக்கையில இருந்தீங்களோ இல்லையோ, இறைவன் இருக்கானா இல்லையா அப்படிங்கிற எந்த நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்ல, இது போன்ற பல அத்தாட்சிகள், சான்றுகள், ப்ரூஃப்கள் இந்த குர்ஆன்ல இருக்கு. இந்த குர்ஆனை நீங்க ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். நீங்களும் ஆராய்வதற்காக குர்ஆன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுடைய குர்ஆன் பிரதியை வாங்கிக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.